கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்றைக்கும் கூட நம்ம புதிய வருஷத்தில் நம்ம வந்திருக்கோம். இந்த புதிய வருஷத்திலும் போன ஆண்டில் நம்ம பார்த்தோம். ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு தீர்மானிக்கும் பொழுது, அதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத போன வருஷத்தில் பார்த்தோம். இப்போவும் இந்த வருஷத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா, அதில் எப்படி உறுதியாக இருப்பது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நம்ம கன்டினியூஸாக ஒரு விஷயத்த செய்கிறோம், அதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னும்போது, அது கட்டாயமா நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்போது அந்த விஷயம் நம்ம செய்யவே கூடாதுன்னு நினைக்கும்போது நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம அடிமையாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். அப்போது வேதாகமத்தில 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 வசனத்தை இப்படியாக சொல்லுகிறது. அதன் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எதனால நம்ம ஜெயிக்கப்பட்டிருக்கோமோ, அதுக்கு நம்ம அடிமையாக்கப்பட்டிருக்கோம். இந்த காலத்துலேயும் அநேகர் வந்து அநேக காரியங்களில் என்ன பண்ணிருக்காங்க, அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஃபோனில் அடிக்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கேமில் அடிக்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கங்களுக்கு, அநேக குடிப்பழக்கம், தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அடிமைகளாக இருப்பாங்க. அப்போது அதுலேருந்து வெளியில் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் 3 விஷயங்கள் இருக்குது. இதில் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு எப்படி நம்ம செய்யணுன்ற விஷயத்தில் நம்ம 3 பார்த்தோமோ, அதே போல் இதுலேயும் நம்ம 3 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். முதலாவது என்னென்னா வந்து ஹவ் இட் கேம், அதாவது அது எப்படி எனக்குள்ளே வந்துச்சு, அந்த ஒரு அடிமைத்தனமான அந்த ஒரு பாவ பழக்க வழக்கங்கள் எனக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம ஆராயணும். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, எதற்காக நம்ம மாறணும், வை டு சேஞ்ச். 3வது பார்த்திங்கன்னா, என்ன பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயம் தான் என்னென்னா ஹவ், வை, வாட். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 3 வார்த்தை இருக்குது. அதாவது ஹவ் இட் கேம், வை டு சேஞ்ச், வாட் ஹேஸ் டு பி டன். இந்த 3த்தையும் தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி அது எனக்குள்ளே வந்துச்சு, நான் மாறுறதுக்கு என்ன பண்ணணும், ஏன் மாறணும், 3வதா என்னெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதலாவது பார்த்திங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படின்னு. அப்போது ஒரு பாவம் வந்து நமக்குள்ளே எப்படி பிரவேசிக்குது அப்படின்னா வந்துட்டு, நம்மளுக்குள்ளே இருக்கிற 2 இன்புட் மூலமாக தான் பிரவேசிக்குது. 3வதையுமே நம்ம இன்புட்னு சொல்லலாம். ஸோ உள்ளே இப்போ பிரவேசிக்கிறது எப்படி பிரவேசிக்குதுன்னா, நம்முடைய கண்கள், அடுத்தது நம்முடைய செவி, 3வது நம்முடைய நாவு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது கண்கள். நம்ம எதை பார்க்குறோமோ அதை தான் நம்ம செய்கிறவர்களாக காணப்படுறோம். இப்போது குழந்தைங்க கூட நம்ம வந்து டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணுறத பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட ப்ரஷ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் நம்ம பார்க்குற ஒரு விஷயம், இப்போ நம்மளோட ஃப்ரெண்டோ, நம்ம கூட இருக்கிறவங்க யாரோ வந்து, நான் இப்போ எல்லா எக்ஸாம்பிளும் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கேம் அடிக்ஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிகிறதுக்காக. பட் எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் இது வந்து என்ன பண்ணும், அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் இது என்ன பண்ணும், இது ஒத்துப்போகும். அப்போது முதலாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹவ் இட் கேமில் பார்க்கும்போது கண்கள். இப்போ ஒருத்தர் கூட இருக்கிறவன் என்ன பண்ணுறான், கண்டினியூஸாக விளையாண்டுட்டே இருக்கான். அவன் வந்து எக்ஸைட் ஆகிறான், பயங்கரமாக வந்துட்டு சந்தோஷப்படுறான், அடுத்தடுத்து ஸ்கோர் பண்ணுறான், அடுத்தடுத்து உள்ளே போகிறான் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதை பார்க்க பார்க்க நமக்குள்ளே என்ன பண்ணும், ஒரு ஆசை வரும். ஈவன் ஏவாள் கூட என்ன பண்ணாங்க, முதலாவது அதை பார்த்தா, அதுக்கப்புறம் பறித்தால், அதுக்கப்புறம் புசித்தாள்னு நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த பார்வை, அந்த பார்க்குற பார்வையில் தான் என்ன பண்ணுது, அந்த கண்களுக்குள்ளே தான் அந்த பாவம் என்ன பண்ணுது, முதலாவது பிரவேசிக்குது. அப்போது அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல எப்படி வந்துச்சு, என்னுடைய கண்களுக்குள்ளே நான் பார்த்தேன், நான் அடிக்கடி பார்த்த விஷயம் தான் எனக்குள்ளே என்ன பண்ணிச்சு, போய் எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சுது. அதே போல் நான் கேட்குற விஷயங்கள். அப்போ அந்த கேம் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேமை பற்றியே அவன் என்ன பண்ணியிருப்பான், பேசிக்கிட்டே இருந்திருப்பான் அவன் ஃப்ரெண்டு. அது பேச பேச அதை கேட்க கேட்க அதோடைய ஆர்வம் கூடி 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 என்னாச்சு, அது காதுக்குள்ளே என்ன பண்ணுது, அந்த விஷயங்கள் என்ன பண்ணுது, உள்ளே போயிட்டே இருக்குது. அப்போது முதலாவது கண்ணுக்குள்ளே போச்சு, அடுத்தது காதுகளுக்குள்ளே போச்சு, அடுத்தது வாய் என்ன பண்ணும்னா பேச ஆரம்பிக்கும். என்ன பேசும்னா வந்துட்டு, அந்த காரியங்களை குறித்து அவன்கிட்ட கேட்கும். இது எப்புட்றா விளையாடுறது அப்படின்னு. இல்லை அதை பற்றி ஆர்வம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம காமிச்சுப்போம். இதுதான் 3வது சைன். ஒரு அடிமைத்தனம் வரும்பொழுது இப்படி தான் வரும். முதலாவது கண்கள் மூலமாக பிரவேசிக்கும், அடுத்து நம்மளுடைய செவிகளில் அதையே கேட்டுட்ருப்போம். அப்புறம் நம்ம அதை பற்றியே என்ன பண்ணுவோம், பேச ஆரம்பிப்போம். நம்முடைய 3 விஷயங்களும் 3 இன்புட்ஸும் என்ன ஆகும், கண், காது, வாய். இந்த 3 மூலமாக என்ன ஆகும், அந்த பாவம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கும். ஸோ இதுதான் எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 3 விஷயங்கள்ல தான் வந்துச்சு. அப்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, நம்ம எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், எதை பேசுகிறோம். இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன பேசுகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்குறவங்களா இருக்கும். ஸோ முதல் பாயிண்ட் இதுதான், எப்படி எனக்குள்ளே அந்த பாவமோ அடிமைத்தனமோ வந்துச்சு அப்படின்றத நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். 2வது விஷயம் என்னென்னா, வை டு சேஞ்ச், எதுக்காக நம்ம மாறணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம் என்னென்னா, இந்த இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். முதலாவது விஷயம் இம்பேக்ட்னா அது நமக்கு
பண்ண விளைவுகள்னு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போது அந்த கேம் அவன் அடிக்ஷனாக இருக்கான் அப்படின்னா அவனால் என்ன பண்ண முடியாது, சரியாக படிக்க முடியாது. அவனால் எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் அந்த கேம் தாட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அதோட இம்பேக்ட்னால என்ன பண்ணியிருக்க மாட்டான், ஹோம் ஒர்க் எழுத மாட்டான். முதலாவது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தானா இப்போ 5வது ரேங்க் எடுப்பான். அப்போது அநேக பின்தங்கின காரியங்கள் அவனுக்குள்ளே என்ன பண்ணும், ஏற்படும். இது வந்து எதோடைய விளைவு, அந்த அடிமைத்தனத்துடைய விளைவாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் இதுக்கு உங்களுக்கு என்ன அடிமைத்தனம் இருக்கோ அதுக்கு இதை மேட்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ முதலாவது இம்பேக்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ்ன்னு பார்க்குற பிரச்சனைகள். என்னென்ன பிரச்சனைகள்னால் ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல். அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன பண்ணும், நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ அவன் கேமே அடிக்ஷனாக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கும், கண் வலி ஏற்படும், கைகளில் வலி ஏற்படும். அப்போது அவன் படுத்தே கிடக்கும்பொழுது உடம்பெல்லாம் வலிக்கும். அப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம தெரிஞ்ச 2 விஷயங்கள் சொல்கிறான்னா அதில் கண்டினியூஸாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதில் என்னென்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் மன ரீதியான அநேக பிரச்சனைகள் அவனுக்கு வரும். ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவன் வந்து திடீர்னு அதை விளையாட முடியல அப்படின்னா வந்து கோவம் வரும். என்ன இது என்னை விளையாட விட மாட்டேங்கிறாங்க, வீட்டில் யாராவது பிடுங்குனாங்கன்னா கோவம் வரும். அந்த மாதிரி காரியங்கள் இந்த 2வது இந்த பிரச்சனைகள், அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியான பிரச்சனைகள் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இம்பேக்ட், 2வது இஷ்யூஸ், 3வது இன்ஃப்ளூயன்ஸ். அந்த பாவ பழக்க வழக்கம் எந்த அளவுக்கு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற அளவுக்கு, 3வது ஸ்டேஜ் அதுதான், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற அளவுக்கு நம்மளை என்ன பண்ணும், மாற்றும். ஒரு கேம் விளையாடலை அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த ஃபோனை போட்டு உடைப்போம், இல்லை வீட்டில் இருக்கிறது எதையாவது உடைப்போம். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து அந்த பழக்க வழக்கங்களுக்கு எனக்கு அந்த டைமுக்கு கிடைக்கலன்றதுக்காக ஒரு சில கொலைகளே பண்ணுறாங்க. அந்த லெவலுக்கு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அப்போது அந்த பழக்க வழக்கம் என்னென்ன பண்ணுது, எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, என்ன பெரிய எக்ஸ்ட்ரீமில் கொண்டு போய் விடுது. எந்த லெவலுக்கு என்னால் கொண்டு போக முடியுமோ அந்த லெவலுக்கு என்ன பண்ணுது, கொண்டு போய் விடுறதுக்கு அது வந்து ஆயத்தமாக இருக்குது. அப்போது இந்த 3 விஷயங்கள், இம்பேக்ட், அதுக்கப்புறம் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ், இது எந்த அளவுக்கு என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு என்னை இம்பேக்ட் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு எனக்கு உடல் ரீதியாகவும் மனல் ரீதியாகவும் பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்படி யோசித்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தோம், எவ்வளோ ஆண்டவருக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்தோம், இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், சிந்தித்து பார்க்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அது வந்து காணப்படும். அப்போது இப்படி காணப்படும்போது 2 விஷயம். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், ஹவ் இட் கேம், எப்படி வந்துச்சு. 2வது ஒய் டு சேஞ்ச், எதுக்காக மாறணும், அப்படி 2த்தையும் பார்த்துட்டோம். 3வதா என்னென்னா வந்து வாட் ஹேஸ் டு பி டன். இப்போ நான் மாறணும், அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா 2 விஷயம் பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு 2 விஷயம். ஒன்று டைவர்ட், இன்னொன்று டிவோட். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, டைவர்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு விஷயம், டைவர்ட்டுக்குள்ளே ஒரு பாயிண்ட் என்னென்னா, முதலாவது நமக்கு விருப்பம் இருக்கணும். மாறணும் அப்படின்னா என்ன இருக்கணும், நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் வில்லிங் இருக்கணும். அதாவது அது இல்லாமல் என்ன பண்ண முடியாது, மாறவே முடியாது. வந்து நான் ஒரு பேச்சுக்கு இந்த ஜனவரிலேருந்து நான் இந்த பழக்கத்தை விட்டுருவேன், இனிமேல் நான் கேமே ஆட மாட்டேன், நீ மொபைலே தொட மாட்டேன், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னா அது நடக்கவே நடக்காது. உண்மையாலுமே அது எதனால் எனக்குள்ளே வந்துச்சு, அதனால் எனக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன, அந்த விளைவுலேருந்து நான் மீளணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத யோசித்து என்ன பண்ணணும்னா, இல்லை இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு என் இருதயத்தில் என்ன பண்ணணும், ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும். அதுபோல தான் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. நான் ராஜாவின் போஜனத்தினால நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம தானியேல் 1:8 நம்ம வாசிக்கிறோம். அப்போது அப்படியாய் அவர்கள் தீர்மானம் பண்ணாங்க. அதுபோல் நமக்கும் என்ன பண்ணணும், ஒரு தீர்மானம் நமக்குள்ளே வரணும். முதலாவது இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு வில்லிங், ஒரு விருப்பம் நமக்குள்ளே வரணும். அந்த விருப்பம் வந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை விடுறதுக்கே முடியும். விருப்பம் இல்லாமல் நான் வந்து விட போகிறேன் நம்ம எவ்வளோ சொன்னாலும் அதை விடவே முடியாது. முதலாவது அதை நம்ம விடணுன்றதுக்கு நமக்கு விருப்பம் வரணும். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெலீட் த சோர்ஸ் ஃபைல். அதாவது அதுக்கு சோர்ஸாக இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும். என்னென்னது அப்படின்னா, முதலாவது பர்சன். எந்த பழக்க வழக்கம் இருந்தாலும் ஒரு பர்சன் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏதாவது ஒரு நபர் அதுக்கு ரீசனாக இருக்கலாம். அந்த நபரை என்ன பண்ணணும், லிமிட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ண முடியாது. ஒரு சிலர் கட் பண்ண முடியும், ஒரு சிலர் கட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அவங்கள லிமிட் பண்ணிக்கணும். 2வது பிளேஸ். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களா, எந்த இடத்துல அந்த பாவத்தை செய்கிறாங்களோ அதே இடத்துல தான் மறுபடியும் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு நம்ம போகாமல் இருக்கணும். இன்கேஸ் அது உங்கள் வீடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், அந்த வீட்டில் தனிமையாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். 3வது பார்த்திங்கன்னா,
சிச்சுவேஷன் ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து கோவமா இருக்கும்போது ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேமில் அடிக்ட் ஆகலாம். இல்ல ஃப்ரீயா இருக்கும்போது, இல்ல வந்து ஹேப்பியா இருக்கும்போது. ஸோ ஒரு ஒரு மூட் சேஞ்சஸ வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி என்ன பண்ணுவாங்க, ஒரு சோகமா இருந்தாலும் அந்த கேமுக்கு ஒரு அடிக்ட் ஆகியிருக்கலாம். ஸோ அதுபோல நீங்க யோசிச்சுக்கோங்க ஒரு ஒரு பழக்கவழக்கங்களுக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டைம். ஒரு சிலர் வந்து இந்த குறிப்பிட்ட டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க, அந்த தவறுகள செய்வாங்க. இல்ல இந்த குறிப்பிட்ட நேரம் வந்து குறிப்பிட்ட நாள், ஒரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வீக்கெண்ட் அந்த மாரி இருக்கும். ஸோ அப்போ அந்த எந்த டைம்ல பண்றோமோ, அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், நம்மள டைவர்ட் பண்றதுக்காக வேற காரியங்கள செய்யணும். ஸோ டைவர்ட்ல வந்து என்ன இருக்கு, 4 விஷயங்கள் பார்த்தோம். பெர்சன், பிளேஸ், டைம் அண்ட் சிச்சுவேஷன். இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம டைவர்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில எல்லாத்தையும் பார்க்குறோம்னா, சோர்ஸ் ஃபைல டெலீட் பண்றது. ஃபர்ஸ்ட்டு நமக்குள்ள விருப்பம் இருக்கணும். 2வது எதெல்லாம் சோர்ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம டெலீட் பண்ணிட்டு நம்மளுடைய என்விரான்மெண்ட்ட கிளியரா வச்சுக்கணும். ஸோ இது நம்ம சைட்ல செய்ய வேண்டியது. 2வது டிவோட் டூ காட். ஸோ வாட் ஹாஸ் டு பி டன்ல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டைவர்ட், 2வது டிவோட் டூ காட். அதாவது ஆண்டவர நம்ம மையமா வைக்கணும். அதாவது ஒருத்தர் நம்ம இந்த உலகத்துல பார்க்குறோம். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ண வந்து லவ் பண்ணான் அப்படின்னா என்ன பண்றான், அந்த பெண்ணுக்காக எல்லாத்தையுமே அவன் செய்றதுக்கு, இழக்கிறதுக்கும் தயாரா இருக்கான். அதேபோல நம்ம ஆண்டவர நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய மணவாளனா இருக்கிறாரு. அப்போ அவருக்காக என்ன பண்ணணும், நம்ம எதுனாலும் செய்யணும். அவருக்கு நம்ம ஒரு பாவ வாழ்க்கையில நம்ம அடிமைப்பட்டிருக்கிறது கட்டாயமா அவருக்கு விருப்பமா இருக்காது. அப்போ அந்த விஷயத்துலேருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்றது நமக்கு யோசிக்கணும். ஏன்னா, அவரு நம்ம மேல அன்பு வச்சுருக்காரு. அதேபோல உண்மையான அன்பு நமக்கு அவர் மேல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதுலேருந்து நம்ம வெளியில வரணும். ஏன் ஆண்டவருக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஒரு வைராக்கியம் வரணும். முதலாவது அன்பு வரணும். அடுத்தது அவருக்காக பாராட்டுற வைராக்கியம். ஒரு சிலர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ப்போம்ல, நம்ம ஒரு வேளை நம்ம ஃப்ரெண்ட எவனாவது ஒருத்தன் அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சும்மா விடுவோமா? போட்டு பலாருன்னு அவனையும் அடிக்கணும் அப்படின்ற மாரி நமக்கு கோவம் வரும். என் ஃப்ரெண்ட் ஏன்டா நீ அடிச்ச அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அது போல தான். அப்போ ஆண்டவர நம்ம துக்கப்படுத்தும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், இல்ல நான் ஆண்டவரே நான் உங்கள துக்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அந்த வைராக்கியம் நமக்குள்ள வந்து அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஸோ 3 விஷயங்கள் ஸ்டார்ட்டிங்லேருந்து நம்ம பார்த்தோம். என்னன்னா, ஹவ் இட் கேம் எப்படி வந்துச்சு? கண்கள் மூலமா, காதுகள் மூலமா, நாவு மூலமா வந்துச்சு. 2வது ஏன் மாறணும் அப்படின்றத பார்த்தோம். இம்பேக்ட் அது பண்ண விளைவுகள், அதுக்கு கிரியேட் பண்ண மன ரீதியாகவும், உடல் ரீதியான காணப்பட்ட இஷ்யூஸு, அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு அது நம்மள அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்குறோம். 3வதா என்ன பார்த்தோம்னா, வாட் ஹாஸ் டு பீன் அதில பார்த்தோம் டைவர்ட் அண்ட் டிவோட். டைவர்ட்லேயும் நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு விருப்பம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த சோர்ஸ் ஃபைல எது எதெல்லாம் சோர்ஸா இருக்கோ அந்த ஃபைல்ஸ் என்ன பண்ணணும், டெலீட் பண்ணணும். அது ஒரு என்விரான்மெண்ட்டா இருக்கலாம், அது ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம், ஒரு பெர்சனா இருக்கலாம், ஒரு பிளேஸா இருக்கலாம், ஒரு டைமா இருக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியில வரும். முதலாவது நமக்கு விருப்பம் இருந்துச்சுனாலே ஆண்டவர் என்ன பண்ணுவார், விருப்பம் இருக்கும்பொழுதே கட்டாயமா அவரும் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே அவர் என்ன பண்றாரு, உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களிலே என் பெலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய பெலன் என்ன பண்ணும், பூரணமாய் கட்டாயமா விளங்கும். ஸோ ஆனால் நம்ம இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே காணப்படும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, அடுத்த படி ஏறி நம்மளால் முன்னேற முடியாது. அப்போது நம்ம முன்னேற முடியாமல், நம்ம ஊழியம் செய்ய முடியாமல் என்ன பண்ணுறான் பிசாசு, சத்துரு என்ன பண்ணுறான், ஒரு பெரிய தடையை போட்டு நம்மளை என்ன பண்ணுறான், அடக்கி வைக்கிறதுக்காகவே இந்த காரியங்களை செய்கிறான். ஒரு சிலர் வந்து குற்ற உணர்ச்சியாலே என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஊழியத்தையும் செய்ய மாட்டாங்க, ஆண்டவருக்காக எதையுமே செய்யக்கூடாதுன்னு அப்படி இருந்துருவாங்க. ஒரு சிலர் எல்லாத்தையும் செஞ்சுக்கும் எல்லா பழக்கவழக்கங்களும் இருக்கும், அதே நேரத்துலையும் ஊழியத்தையும் செய்வாங்க. அப்படியும் இருக்கிறாங்க. அப்போ எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா, நம்ம அதுலேருந்து வெளியில வரணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், முன்னேற முடியும். இல்லைன்னா நம்மளால முன்னேற்ற முடியாம அந்த அடிமைத்தனம் என்ன பண்ணும், நம்மள அடிமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்போ குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கானோ அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுலேருந்து வெளியே வரணும்னா நம்மளை விடுவிக்க கூடியவர் வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம அவரை நம்பி அவருக்கு நம்ம டிவோட் பண்ணும்பொழுது, அவரையே நம்ம நம்பி இருக்கும் பொழுது கட்டாயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு அற்புதங்களை செய்வார். கட்டாயமாக எல்லா பழக்கவழக்கங்களும் கொடுத்து நம்ம மாறுவோம் அப்படின்னு நம்ம விசுவாசிப்போம். பிரைஸ் தி லார்ட்.